அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதர், இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளையின் 72வது தலைவராக நேற்று மாலை 13ஆம் தேதி சனிக்கிழமை புதிய தலைவராக, மாநில தலைவராக பதவியேற்றிருக்கிறேன். எங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர்கள் ஒரு ஆண்டும், மாநில செயலாளர்கள் 2 ஆண்டும் தொடர்ந்து பணியாற்றுவார்கள். பிறகு அடுத்தடுத்து புதிய தலைவர்கள் பதவி ஏற்பார்கள். இந்திய மருத்துவ சங்கம் என்பது தேசிய அளவிலான ஒரு சங்கம். அதனுடைய கிளையாக நம்முடைய தமிழ்நாடு கிளை செயல்பட்டு வருகிறது. அரசியல் சார்பற்ற, மத சார்பற்ற ஒரு ஸ்தாபனம் நம்முடையது. அனைத்து மதத்தினரும், அனைத்து இனத்தினரும் எந்த பாகுபாடுமின்றி புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. எங்களுக்கு எந்த அரசியல் சார்பும் கிடையாது. அதேபோல் அரசு மருத்துவர்களும், இது தாய்க்கழகம், அரசியல் மருத்துவர்களும் இதில் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இன்று நாங்கள் நேற்று விழாவாக நடந்தது. நம்முடைய மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு திரு பெரிய கருப்பன் அவர்கள் தலைமையேற்று திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் ஆசியுடனும், ஓய்வு பெற்ற டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் டாக்டர் ராஜமூர்த்தி அவருடைய சொற்பொழிவுடனும், மேலும் முன்னாள் அமைச்சர் தென்னவன், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவர்களுடைய இடையே அவருடைய பிரசன்ஸில், அவருடைய இருப்பில் இந்த பதவியேற்பு விழா இனிதே நடைபெற்றது. இன்று காலை முதல் எங்களுடைய செயற்குழு, கிட்டத்தட்ட 175 கிளைகள் எங்களிடம் இருக்கின்றன தமிழ்நாடு முழுக்க. அதிலிருந்து 300லிருந்து 350 செயற்குழு உறுப்பினர்கள் என்று கலந்து கொண்டு மிக பல பெரிய முக்கியமான விஷயங்களை நாங்கள் இன்று கலந்து ஆலோசித்து தீர்மானங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதில் முதன்மையான தீர்மானம் இப்போது சில நாட்களுக்கு முன்பு கும்மிடிப்பூண்டியில் ஒரு மருத்துவமனை ஒரு காரணத்திற்காக அரசு அதிகாரிகளால், மாவட்ட அதிகாரிகளால் சீல் வைத்து மூட வைக்கப்பட்டது. இதில் எங்களுடைய கருத்து 2 விஷயம். ஒன்று, அந்த மருத்துவமனை மருத்துவருக்கும் அந்த தவறு என்று சொல்லக்கூடிய நிகழ்வு, அதாவது அது அனாமலி ஸ்கேன் என்று சொல்வார்கள். அதாவது பிறக்க போகும் குழந்தையின் இருக்கக்கூடிய பிறவி குறைபாடுகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்கேன் அது. அதை செய்தவர் MD ரேடியாலஜி பண்ண ஒரு திறமையான, அதுக்குள்ள தகுதி சான்று பெற்ற ஒரு மருத்துவர் அந்த ஸ்கேனை செய்திருக்கிறார். 20 வாரத்தில் நன்றாக இருக்கிறது என்று கொடுத்திருக்கிறார். 30வது வாரத்தில் இதில் சில குறைபாடு இருக்குது என்று கொடுத்திருக்கிறார். எல்லா விதமான பிறவி குறைபாடுகளும் 20வது வாரத்தில் தெரியாது. சில குறைபாடுகள் பிறகுதான் தெரிய வரும். அந்த வகையிலே அந்த பாதிக்கப்பட்டவரின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்ததின் பேரில் பப்ளிக் நியூசன்ஸ், பொதுஜனத்திற்கு தொந்தரவு என்ற அடிப்படையிலே ஒரு நடவடிக்கை எடுத்து, எந்த விதமான விளக்கமும் மருத்துவமனை உரிமையாளரிடம் பெற்றுக்கொள்ளாமல், என்ன நடந்தது என்ற ஒரு ஆய்வும் மேற்கொள்ளாமல், சம்மரிலி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தன்னிச்சையாக அவர்கள் அந்த மருத்துவமனையை மூடியிருக்கிறார்கள். அதற்கு அடிப்படையாக அவர்கள் கொடுக்கக்கூடிய காரணம் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை வாரி கட்டுப்பாடு சட்டம், அது அமைப்பின் சட்டம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த ஒரிஜினல் அந்த இருக்கக்கூடிய CEA ஆக்டில் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. அது அடிப்படையில் ஒரு பதிவு இயந்திரம் மட்டும்தான். இட்ஸ் ஒன்லி ரிஜிஸ்டரிங் பிளேஸ். அதாவது இந்த மருத்துவமனை இந்த ஊரில் இத்தனை மருத்துவர்களோடு, பேராமருத்துவ, அதாவது செவிலியர்களோடு, ஊழியர்களோடு இயங்கி வருகிறது, இவர்களுடைய இன்னென்ன செயல்பாடுகள் இவர்கள் மருத்துவமனையில் நடக்கிறது என்ற கூடிய ஒரு புள்ளி விவர கணக்கு ஆக்டு தான் அது. அதை வச்சு அதில் இடைப்பட்ட காலத்திலே 5(2) கிளாஸ் 5(2) என்ற அடிப்படையில் நாங்கள் புகார் வரும் பட்சத்தில் எந்தவித முகாந்திரமும் இன்றி அந்த மருத்துவமனை மூடலாம் என்ற ஒரு அமெண்ட்மெண்ட், மாற்று ஒரு கிளாஸை உள்ளே கொண்டு அதை கோட் பண்ணி நம்ம இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதில் நாங்கள் முதல்ல கரெக்டாக சொல்லிவிடுறேன். இந்த மருத்துவமனையை எந்த விதமான முகாந்திரம் இன்றி மூடியதே இந்த மருத்துவ சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த கும்மிடிப்பூண்டி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே இது நடந்தாலும் இது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. இதற்கான நடவடிக்கையில் நாங்கள் இறங்க இருக்கிறோம். முதலில் நாங்கள் சம்பந்தப்பட்ட நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மாசு அவர்களையும், சுப்பிரமணியம் அவர்களையும், சுகாதாரத்துறை செயலாளரையும், சம்பந்தப்பட்ட நிர்வாக மருத்துவ அதிகாரிகள் DMS
இவர்கள் போன்று நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம் என்று இருக்கிறோம். கோரிக்கைகள் அப்படின்னா ரொம்ப நீண்ட காலம் கிடையாது, குறுகிய கால அளவுக்கு கொடுத்து இதற்கு நீங்கள் சரிவரமாக நீங்கள் இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். இப்போ ஒரு மருத்துவமனையை பல ஸ்பெஷாலிட்டி இருக்கும், பல்லு இருக்கும், கண் இருக்கும், காது மூக்கு தொண்டை இருக்கும், இந்த பிரசவம் பார்ப்பாங்க, ஐசியூ இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு பிரிவில் ஒரு கார்டியாலஜி இருக்கும். கார்டியாலஜியில் ஒரு மிஸ்டேக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. அது உள்ளபடியே மிஸ்டேக்கானு மருத்துவத்துறை நிபுணர்களும் கோர்ட்டும் தான் சொல்லணும். இவங்க நிர்வாகி அதிகாரிகள் மாவட்ட அதிகாரிகள் அதை குறை என்று சொல்கிறார்கள், டிஃபெக்ட் என்று சொல்கிறார்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட் செய்த தவறுக்கு மொத்த மருத்துவமனையும் மூடுறீங்க. மொத்த மருத்துவமனையும் நீங்கள் மூடுறீங்க. பாதிக்கப்படுறது யார்? அந்த டாக்டர் லீவ் போட்டு கொடைக்கானல் ஊட்டி போயிடுவார். பாதிக்கப்படுறது யார்? அந்த மருத்துவமனை சார்ந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மற்ற எளிய நோயாளிகள் தான் அதில் பாதிக்கப்படுறாங்க. அது ஏன் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்? அரசு நிர்வாகிகள், அரசு அலுவலர்கள் அதை பற்றி ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? இதை நம்ம இந்த ஆட்சியின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றே ஆக வேண்டும். இதுவரை நாங்கள் ஆட்சியிடம் நிர்வாகத்திடம் கேட்டதுக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்திலும் கொடுப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏனென்றால் இந்த ஆட்சியுடன் எங்களுக்கு நல்ல சுமூகமான புரிதலும் ஒரு அடிப்படையான எங்களுக்கு ஒரு நட்பும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை சம்பந்தப்பட்ட அமைச்சரிடமும் அரசு அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க இருக்கிறோம். அது தவறும் பட்சத்தில் அடுத்த நடவடிக்கைகள் சற்று கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன மாதிரியான கோரிக்கைகள்? அதாவது இல்லை, இதுக்கு வேற என்ன மாதிரி கோரிக்கைகள் எடுத்திருக்கோம்? இது ஒரு பிரச்சனை. பல நலத்திட்டங்களை முன்னிலை எடுத்து நாங்கள் நடத்த இருக்கிறோம். டாக்டர் சிட்டிசன் ஃபோரம் இது ஏற்கனவே ஒரு அமைப்பாக இருக்குது. அதை நாங்கள் இன்னும் அதை வலிமைப்படுத்துகிறோம். என்னன்னு சொன்னால் மருத்துவர்கள் மக்கள் கூட்டமைப்பு என்று சொல்லலாம் தமிழில். டாக்டர்ஸோட அந்த இடத்துல ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு, ஒரு ப்ரொஃபஸரு, ஒரு பிஸ்னஸ் பர்சன், ஒரு அட்வொகேட்டு, ஆடிட்டர், இந்த மாதிரி மக்களோடு இணைந்து ஒரு கூட்டமைப்பு. இதோடைய நோக்கம் என்னவென்றால் சின்ன சின்ன குறைபாடுகள், கிரீவன்சஸ், மனக்குறைகள் நோயாளிகளுக்கு ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் இந்த கூட்டமைப்பிடம் சொன்னால் எங்களுக்குள்ளேயே அதை சுமூகமாக தீர்வது. இந்த ஆஸ்பத்திரியில் அந்த நர்ஸ் ரொம்ப கோபமாக பேசிச்சு, இந்த ஆஸ்பத்திரியில் நான் 1.5 மணி நேரம் காத்திருந்தேன், என்னை ஏன்னு கூட கேட்கலை, லேப் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எங்களுக்கு நாளைக்கு தரேன், போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க, இவ்வளவு ஆகும் செலவுன்னு எங்களுக்கு முன்னாடியே சொல்லலை, நாங்கள் கூட செலவு பண்ணுறாப்புல ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிரீவன்சஸ்ஸு இது இவங்களை வைத்து நாங்கள் அதை போக ஒரு நல்லிணக்கமான சூழ்நிலையை இந்த கட்டமைப்பு உருவாக்கும். ஒரு ரோட்டரியில் போய் பேசுகிறது, லைன்ஸில் பேசுகிறது, பள்ளிக்கூடத்தில் போய் பேசுகிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுது நமது சமுதாயத்தை பாதித்து கொண்டிருக்கக்கூடியது ட்ரக் அப்யூஸ். ட்ரக் அப்யூஸ் என்றால் போதை மருத்துவ பயன்பாடு. போதை மருந்துனா வெறும் மாத்திரை, ஊசி எல்லாம் மட்டும் நினைக்காதீங்க. இன்னும் சிலது இருக்குது. இந்த கூல் லிப்புன்னு ஒன்று இருக்குது. சாக்லேட்லேயே மருந்து கலந்து கொடுக்கறது இருக்குது. பள்ளிக்கூட மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். சாராயம் இன்றைக்கி அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகிவிட்டது. ட்ரிங்க்ஸ் பரவாயில்லன்னு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு கஞ்சா, போதைப்பொருள், மாத்திரைகள், கூல் லிப்புகள், இந்த மாதிரியான முக்கியமாக பள்ளிகளை குறிவைத்து நடக்கின்றது. இதை போய் பெற்றோரிடம் ஆசிரியர்கள் எடுத்து சொல்லும்போது என் பையன் அப்படி இருக்க மாட்டான், அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரியாக தான் பெற்றோர்களுடைய ரியாக்ஷன் இருக்குது. ஆகையினாலே இதுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. யாரிடம்னா மாணவர்களிடம் மட்டும் கிடையாது, ஆசிரியர்களிடமும் சரி, பெற்றோர்கள், முக்கியமாக பெற்றோர்களிடமும் அந்த விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை நாங்கள் அடுத்து செய்ய இருக்கிறோம். இது ட்ரக் அப்யூஸ் இது பெரிய அளவில் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த மாதிரியான சமுதாய நல்லுணர்வு நாங்கள் டயபெட்டிக் அவேர்னஸ், சர்க்கரை நோய் விழிப்புணர்வு. ஏன்னா நிறைய பேர் சர்க்கரை இருக்கிறது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது ரொம்ப சுலபம். சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். அப்படிங்கிற அளவில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த டாக்டர்கிட்ட போட்டால் ஊசி போட சொல்கிறாரு, ஆனால் நான் இந்த டாக்டர்கிட்ட போய் மருத்துவரை சாப்பிட்டேன், மூலிகை சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்சுலின் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் மெனி டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸில் நிறைய வகைகள், சர்க்கரை நோயில் பல வகைகள் இருக்குது. அதுக்கு அடிவேராக இருப்பது இன்சுலின். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஊசி போட்டுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால் பல கண்ணில் பிரச்சனை, இருதயத்தில் பிரச்சனை, மூளையில் பிரச்சனை, சிறுநீரக கோளாறு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் யூனிட் எத்தனை வச்சாலும் அத்தனைக்கும் பேஷண்ட் இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய வியாதி நமக்கு. அதனால் இதை ஒரு டயபெட்டிக் அவேர், இந்த மாதிரி சமுதாயம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நாங்கள் எடுத்து பெரிய அளவில் மாநில அளவில் எடுத்து நடத்த தயாராக இருக்கிறோம். குழு அமைக்கப்படும்.